கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, அருமை ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த அருமையான பாக்கியத்திற்கு நன்றி சொல்லி இந்த காலை ஆராதனையை அவருடைய ஒத்துழைப்பு உதவியோடு கூட நாம் ஆரம்பிப்போம். நான் என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னதாக கண்களை மூடி ஒரு சிறு ஜெபம் செய்துவிடலாம். உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் தேவனே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளின் காலையிலே எங்களை நீர் அருமையாக கூட்டி சேர்த்து உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளையும் உம்மை துதிக்கத்தக்கதாகவும் உம்மை போற்றத்தக்கதாகவும் உம்மிடத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பை கொடுத்து வழிநடத்தி வருகிற உம்முடைய மிகுதியான கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட இடைபட வேண்டுமாய் செபிக்கிறேன். ஒவ்வொரு உள்ளத்தையும் நேர ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொருவரும் கேட்கிற வார்த்தையை கவனமாய் கேட்டு தங்களுடைய இருதய பலகையிலே எழுதி வைத்துக் கொள்ளக்கூடிய கிருபையை நீர் தாரும். என்னையும் உம்முடைய ஆவியினால நிரப்பி உம்முடைய வல்லமையினால நிரப்பி உம்முடைய சிலுவைக்கு பின்னதாக மறைத்து கொண்டு நான் அல்ல தேவரீர் நீரே உம்முடைய வார்த்தையினாலே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேச வேண்டுமாய் உம்மிடத்திலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனே, உம்முடைய சமூகத்தையும் பிரசனத்தினாலும் இந்த இடத்தை நிரப்பியல்லும். உம்முடைய சிலுவைக்கு பின்னதாக என்னை மறைத்துக் கொள்ளும். என்னுடைய அக்கிரம நியாயங்களை எனக்கு தயவு கூர்ந்து மன்னித்தருளும். பரத்திலிருந்து உம்முடைய ஞானத்தையும் வெளிப்படுத்தலையும் தாரும். நீர் பேசுகிற வார்த்தையை நான் பேசத்தக்கதாக என்னை நடத்தியலும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உங்களாட்டையும் தெளிவான ஒரு கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி, பட்டுன்னு பதில் சொல்லுவீங்க. ஆனால் நான் கேட்குறேன், சினிமா பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? பார்க்கக்கூடாதா? ஏன் பார்க்கக்கூடாது? ஏன் பார்க்கக்கூடாது? ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே, ஒரு பொழுதுபோக்கு தானே, ஒரு விதமான கதை தானே. பார்க்கறதுல என்ன தப்பு? ஏன் பார்க்கக்கூடாது? தலையாட்டுறீங்க. ஏன் பார்க்கக்கூடாது? ஏன் பார்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சாதான் சந்தோஷமாக பார்க்க மாட்டீங்க. இல்லைன்னா கிறிஸ்தவம் பார்க்கக்கூடாது, ஆனால் நல்ல படம் இங்கே சொல்லுவோம். ஏன் பார்க்கக்கூடாது? சரி, பார்க்கக்கூடாது. இது சொல்றா பார்க்கக்கூடாதுன்னு. பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் சொல்லுது. பிறன் பொருளை எச்சியாதிருப்பாயாக எல்லாம் சொல்லுது. சினிமா பார்க்காதிருப்பாயாக சொல்தா? சொல்தா? சொல்லுங்க. சொல்லுதா? சொல்லலையா? சரி, சொல்லல. அப்ப என்ன தப்பு? இது சொல்லல, இது கீழ்ப்படியணுமா? நான் சொல்றது கீழ்ப்படியணுமா? இதான் சொல்லியே, பைபிள் தான் சொல்லியே. ஏன் நான் சொல்றது கேட்குறீங்க? பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? பைபிள் சொல்ல, பைபிள் சொல்லல, சொல்லல. ஏன் பார்க்கக்கூடாது? போட்டு நல்லா குழப்பி விட்டேன்ல. நான் பதில் சொல்றேன்.
அதனால தான் அவ்வளோ தெளிவாக கேட்குறேன். சொல்லுது சொல்லுது தெளிவா சொல்லுது, மிக தெளிவா சொல்லுது. 5ஆம் கிளாஸ் புள்ள புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுது. நீங்க நானும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. 5ஆம் கிளாஸ் புள்ள புரிஞ்சுக்கும் அந்த வசனத்தை படிச்சதுன்னா. அப்படி தெளிவா சொல்லுது. பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் சொல்ல, இது சொல்லுது. இது சொல்றதுனால பார்க்க கூடாது. சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். போதும். கடைசி வாக்கியம் என்ன சொல்லுது? யாரு? பைபிள் சொல்றா? அங்க உட்கார்றவங்க யாரு? அந்த கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரம்? சினிமா கூடாரம், சினிமா கொட்டகை எப்படிப்பட்ட கூடாரம்? உட்காரலாம் இருந்தா உட்காரக்கூடாது இருந்தா. இப்போ நாம தியானிக்க போகிறது இதுதான். பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில், அவ்வளவுதான் தியானிக்க போறோம், வேற கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. இப்போ இந்த வேத வசனம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதல் 2 வாக்கியம் சொல்லிடுச்சு. அது நமக்கு புரியுது. பாவிகளுடைய வழின்னா ஆமா பாவி, துன்மார்க்கன், துன்மார்க்கன், பரியாசக்காரர், அது என்ன அப்படி பெரிய காரியம்? நாம ஒரு நாளும் அதை குறித்து தியானிச்சதே கிடையாது. இல்லை, துன்மார்க்கனை நினைக்கிறோம், பாவியை நினைக்கிறோம், பரியாசக்காரனை மறந்துடுறோம். பைபிளில் படிக்கிறோம் இந்த 1ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை. நடுராத்திரியில் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி சொல்லுன்னா எல்லாரும் சொல்லுவீங்க, அவ்வளோ மனப்பாடம் இல்லையா? ஆனால் இந்த பரியாசக்கார உட்காரும் இடத்துலன்னு சொல்ல அந்த வார்த்தையை நாம் யோசிக்கிறதே கிடையாது இல்லையா? அதை நினச்சி பார்க்குறதே இல்லைல்ல. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நான் வசனம் மாத்திரம் சொல்லுவேன், யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, 9 மணிக்கு முடிக்கணும். ஆகையினால நான் வசனம் மாத்திரம் சொல்லிக்கிட்டே போகிறேன். ஒரு உதாரணம், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்ன்றத அதனுடைய முக்கியத்துவத்தை நான் விளக்கி சொல்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனம். 16 1வது வசனம். அங்கே யாரை குறித்து படிக்கிறோம்? பைபிளை பார்க்காதீங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க நான் பேசுறதை கவனிங்க. யாரை குறித்து பேசுது? லோத்து. எங்க உட்கார்ந்துன்னு சொல்லுது? சோதோம் பட்டணத்தின் வாசலிலே. இப்படிதானே இருக்கு வேதத்துல. சோதோம் பட்டணத்தின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். சோதோம் பட்டணத்தை குறித்து வார்த்தை என்ன சொல்லுது? பரிகாசரும் துன்மார்க்கரும் நிறைந்த ஒரு, பாவம் நிறைந்த ஒரு ஊர். அந்த ஊர் வாசல்ல உட்கார்ந்திருக்கிறான். யாரு? லோத்து. லோத்து எப்படிப்பட்டவன்? பைபிள் எப்படிப்பட்டவன் சொல்லுது? பைபிள் எப்படி சொல்லுது லோத்தை குறிச்சு? புதிய ஏற்பாடு வரைக்கும் அவனை குறித்து தேவன் சொல்லக்கூடிய, நாம சொல்றது இல்ல, தேவன் சொல்லக்கூடிய சாட்சி அவனை குறித்து என்னது? நீதிமான். இல்லையா? லோத்து நீதிமான். நீதிமான் எங்க போய் அமர்ந்திருந்தான்?
சோதோம் பட்டணத்தின் வாசலிலே அமர்ந்திருந்தான். சோதோம் பட்டணமானது பரிகாசரும் துன்மார்க்கம் நிறைந்த ஒரு பட்டணம். அந்த வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான். நீதிமான் என்று சொல்லப்பட்ட அவன் அந்த வாசலிலே அமர்ந்திருந்தான். ரொம்ப வேலைக்கு பேச எனக்கு டைம் இல்லை, ரொம்ப சுருக்கமா போறேன். லோத்து யாரு? லோத்து யாரு? ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பையன். ஆபிரகாமுடைய சகோதரன் இல்ல, சகோதரனுடைய பையன், ஒரு விதத்துல மகன். அப்பேற்பட்ட மனுஷன், தேவ ஞானத்தை அறிந்த மனுஷன், ஒரு நீதிமான். அவங்க வேலைக்காரங்க, அவங்க மத்தியில் இல்லை. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் மத்தியில் பிரச்சனை கிடையாது, சண்டை கிடையாது. அவங்க ஊழியக்காரர்கள் மத்தியில் பிரச்சனை வந்து பிரியிறாங்க. பிரியும் பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா நீ உனக்கு ஒரு பகுதியை தெரிஞ்சுக்கிட்டு நீ போ. அவன் பார்க்குறான், சோதமா பார்க்குறான், செழிப்பா பச்சை பசேல் இருக்கு, ரொம்ப பெருகிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் நான் இந்த பக்கம் போகிறேன். போயிட்டான், உட்கார்ந்துட்டான். ஒரு நேரம் வருது. என்ன வருது? அந்த பட்டணத்தை பாவத்தின் மிகுதியினால அவர் வருத்தப்பட்டு அவர் என்ன பண்றாரு? அந்த தேசத்தை அழிக்கணும்னு பார்க்கிறாரு. அழிக்கணும்னு பார்க்கிற வேலையில, யோசனை பண்ற வேலையில அங்க யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? லோத் யாரு? நீதிமான். நீதிமானாய் இருப்பது நிமித்தமாய் அவர் அவனை குறித்து யோசிக்கிறார். அவன் இருக்கிற இடம் பாவமான இடம். ஆகையினால நீதிமானாய் இருக்கிறான் என்று யோசித்தார். ஆனால் அவனோடு நேராக இடைபடவில்லை. வித்தியாசம் பார்த்தீங்களா? நீதிமானாய் இருக்கிறான், ஆனால் நீதிமானாய் இருந்தாலும் அவனோடு இடைபடவில்லை, அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தவில்லை. நீதிமானாய் இருப்பது முக்கியமல்ல. தேவன் நம்மோடு இடைப்படக்கூடிய, நம்மோடு பேசக்கூடிய, நம்மை நடத்தக்கூடிய அந்த ஒரு பாக்கியம்தான் முழுமையான நீதிமான். முழுமையான நீதிமான். யோசித்து பார்த்துங்க, நான் ரொம்ப அதில் போக விரும்பல. யோசித்து பார்த்துங்க, நீதிமான் நாம் நினைக்கிறோம், நான் ஒரு விசுவாசின்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் இடைப்படக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோமா? அந்த வாழ்க்கையை பெறவில்லை என்றால் உன்னுடைய விசுவாசி என்ற வாழ்க்கை வெறுமை, பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. விசுவாசி என்று சொல்லுவதிலே பலனில்லை. தேவன் உன்னோடு சம்பாஷிக்கக்கூடிய, தேவன் உன்னை நடத்தக்கூடிய, தேவன் உன்னோடு பேசக்கூடிய, உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய உறவினர்களை குறித்து தேவன் உன்னோடு கூட இடைப்படக்கூடிய அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ பெறும் பொழுது முழுமையான விசுவாசி, நீதிமான். நீதிமான் அவரே சொல்றாரு நீதிமான். ஆனா அவனோட பேசல. அந்த தேசத்தை அழிக்க போறாரு. அவனை அழிக்கிறதுல அவனுக்கு சித்தம் இல்ல. அவனை பாதுகாக்கணும்னு விரும்புறாரு. ஆனா அவன்கிட்ட சொல்ல முடியல. அவனுடைய காரியத்தை குறித்து, அவனுடைய பிரச்சனையை குறித்து, அவனுடைய நிலைமையை குறித்து அவர் அறிகிறார். விடுவிக்கணும்னு யோசனை பண்றாரு, காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனா பாவி இப்படின்னு அவன்கிட்ட சொல்ல முடியல, ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. நீதிமானின் வாழ்க்கை அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்தவர்களாய் இருப்பது, விசுவாசியாய் இருப்பது, ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்லிப்பது பலன் இல்லை, பலன் இல்லை. மிக தெளிவா புரிஞ்சுக்குங்க. உன்னோடு தேவன் இடைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெறும் பொழுதுதான் விசுவாசி, நீதிமான், அவருடைய பிள்ளை. அதுவரைக்கும் தயவு செய்து சொல்லாதீங்க,
ஆராய்ஞ்சு பாருங்க, சோதித்து பாருங்க. ஏன் என் தேவன் என்னோடு பேசல? ஏன் என் தேவன் எனக்கு இருக்கிற காரியத்தை குறித்து என்னோடு பேசவில்லையே? அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்மோடு தேவன் இடைப்படணும். பேசுகிற தேவனா, பேசாத தேவனா? நம்மை குறித்து அன்புள்ளவராய் இருக்கிறவரா, கொடூரமாய் இருக்கிறவரா? ஏன் பேசல? ஏன் நம்முடைய பிரச்சனைய, நம்முடைய தேவை குறித்து ஏன் பேசவில்லை? பிரச்சனை இருக்கா இல்லையா? வேதனைகள், கஷ்டங்கள் இருக்குதா இல்லையா? ஏன் எச்சரிக்கல? ஏன் உணர்த்தல? ஏன் பேசல? நீதிமானாகிய லோத்துவோடு அவர் இடைபடவில்லை. ஆனா அவரை குறித்து கவலைப்படுறாரு, அவனை குறித்து யோசிக்கிறாரு, அவனை காப்பாற்றணும்னு விரும்புறாரு, அவனுக்கு செய்ய வேண்டியதான் செய்யணும்னு நினைக்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. என்ன லாபம்? அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையினால் என்ன லாபம்? ஆனா வேற ஒருத்தன் சொல்றாரு, சம்பந்தப்பட்டவர் தான், ஆனாலும் அங்க சொல்றாரு, இங்க சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, அப்பா அங்கேயும் நேரடியா சொல்லல, நான் சோதோமை அழிக்க போறேன், அவ்வளவுதான். உன் அண்ணன் பையன் இருக்கிறான், அவனை யோசித்துக்கோன்னு சொல்லல. சொன்னாரா? சோதோமை அழிக்க போறேன்னாரு. வித்தியாசம் பாருங்க. இவங்கிட்ட சொல்லல, இவங்கிட்ட சொல்றாரு. ஆனா ஏதோ ஒரு பட்டணத்தை அழிக்க போறான்றாரு. ஆனா நீதிமானாய் இருப்பதினால், தேவனோடு கூட தொடர்ச்சியான ஒரு உறவு கொண்டிருப்பதினால அவன் என்ன பண்றான்? அவன் சொன்னத புரிஞ்சுக்கிட்டான். கப்புன்னு நெருப்பு பிடிச்சிருச்சு. நெருப்பு பக்கத்தில் போகிறது காட்டியும் பெட்ரோல் அப்படி இழுத்து பிடிச்சிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆபிரகாம், ஓஹோஹோ, ஆண்டவர் எதுக்கு சொல்றாருன்னா, அந்த பட்டணம் அவருக்கு முக்கியம் இல்லை, என் அண்ணன் பையன் முக்கியம், அதை குறித்து சொல்றாரு. இவனுக்கு என் அண்ணன் பையன் விசுவாசி இல்லை, என் அண்ணன் பையன் நீதிமான் இல்லை, கடவுளுக்கு பயந்தவன்ல, அவரோட நெருங்கி ஜீவிக்கிறவன்ல அப்படின்னு இவரு ஒரு கோட்டை நினைப்பு. அப்படின்ட்டு என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட பேரம் பேசுறாரு. கொஞ்சம் இன்னைக்கு அவர் சொன்னதுக்கு இணைப்பு. பேரம் பேசுறாரு. என்ன பேரம்? சரிதான், இவனுக்கு சோதம் பற்றி கவலையே இல்லை. அது இருக்கட்டும், ஒரு 50 பேர் இருந்தால் காப்பாற்றிடுவாரா? ஏன்? இவன் 50 பேருக்கு உழைச்சி ஏதாவது ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்திருப்பான், ஆத்துமாக்களை சம்பாதித்திருப்பான், ஆத்துமாக்களை அப்படின்னு நினச்சி, சரி சுவாமி, ஆனால் ஒரு 50 பேர் நிமித்தமாக அந்த பட்டணத்தை விட்டுடுவான்னு கேட்குறாரு. நேராக லோத்தை காப்பாற்றுன்னு சொல்லலை, ஏன்னா இவரும் சொல்லலை. அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ நேரடியாக அவர்கிட்ட கேட்க முடியல, ஏன்னா விஷயம் புரிஞ்சுக்கிட்டான். அங்கே அவரோட போய் இடைப்பட முடியல. அதனால ஏன்ட்ட இங்கே இதெல்லாம் போகுது, இதை விலைக்கு பேசுறது எனக்கு டைம் இல்லை. அதனால அவன் என்ன பண்ணுறான்? 50 பேர் நிமித்தமாக அந்த பட்டணத்தை சரின்றாரு. புரிஞ்சுக்கிட்டான். ஓஹோ, 50 பேர் இல்லை. அப்போ என்ன பண்ணுறான்? பேரம் பேசுறான். 45, 40, 30, 20, 10 இல்லையா? 10ல் வந்து நிறுத்திட்டான். அதுக்கு மேலே கேட்கறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா ஏன் அவன் 5 கூட கேட்டிருக்கலாம். 10ஓட நிறுத்திக்கிட்டான். எதனால? லோத்து, அவன் மனைவி, எத்தனை பிள்ளைங்க? மருமகன்க மொத்தம் எத்தனை வருது? அதனால 5க்கு போல.
ஏற்கனவே 6 பேர் இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒருத்தரை சம்பாதிச்சா 10க்கு மேல வரும்ல இல்லையா? 10 பேர் இருந்தா விட்டுருவா? விட்டுற புரிஞ்சுக்கிட்டான் இல்ல. நீதிமானின் வாழ்க்கை ஒரு 10 பேர் நிமித்தமா ஒரு பட்டணமே காக்கப்பட வேண்டியது. இப்போ எத்தனை விசுவாசி? எத்தனை விசுவாசி சொல்லுங்க. உங்க 3 சர்வீஸும் சேர்த்து எத்தனை விசுவாசி? ஒரு 500, 600, 700 இருக்குமா? 1000. பா, ரொம்ப பெருமையா சொல்றீங்க. 1000 பேர். ரொம்ப வேணாம், ரொம்ப வேணாம். 1000 பேர் இருக்கிறீங்கல்ல. ஆஃப்டர் ஆல் சீர்காழி ரட்சிக்கப்படுமா? சீர்காழி காப்பாற்றப்படுமா? இப்போ இப்போ ஆண்டவர் காப்பாத்திடுவாரு, காப்பாத்திடுவாரு. இது நடையில இருக்கிற பிரச்சனை. ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் லோத்துக்கும் இருக்கிற அப்பத்திய பிரச்சனை. நீங்க 100 வருஷம் கழிச்சு எல்லாம் சொல்லாதீங்க. நிச்சயமா 100 வருஷத்துல சீர்காழியும் பெருகும். அதனால அது இல்லை, இன்னைக்கு பிரச்சனை. இப்போ ஆண்டவர் இடைப்படுறாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட அந்த சம்பாஷணை இப்போ தேவனுக்கும் இந்த சபைக்கும் இடைப்படுற பிரச்சனை. அப்போ சீர்காழிய காப்பாத்துவாரா? நம்மால முடியாது. இந்த சபையின் நிமித்தமாய் இந்த சீர்காழியை நான் ரட்சித்துட்டேன் சொல்லுவாரா? உங்க விசுவாசத்துக்கு நன்றி. உங்க விசுவாசத்தை குறித்து நான் பெருமைப்படுறேன். ஆனா இதுல ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்ல முடியாது, அவர் தான் சொல்லணும். ஆனா அங்கே காப்பாற்றப்படவில்லை. சோதோம் குமாரா, சோதோம் குமாரா காப்பாற்றப்பட்டுதா? இதான் பிரச்சனை. இதுக்கு காரணம் எது? பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் சாதாரண காரியம். ஒரு வெளிப்படையா இருக்கக்கூடிய பாவ காரியம் இல்லை. ஆனா அவருடைய பார்வையில் ரொம்ப பெருசா இருக்கு. அதை சொல்லிட்டார் உட்காராதேன்னு. அதை நேரடியா லோத்து வாழ்க்கையில பார்க்கிறோம். என்னது? முடியல. சோதோம் பட்டணத்தை காப்பாற்ற முடியல. 10 பேர் இருந்திருந்தாங்கனாக்கா ஆண்டவர் அன்னைக்கு சோதோம் குமார காப்பாற்றப்பட்டிருக்கும் இல்லைங்களா? 1. 2வது, பேதுரு யாரு? பேதுரு யாரு? தேவனுடைய எப்படிப்பட்ட சீஷன்? மிக நெருங்கின சீஷர்களிலே 3 பேரிலே, ஆமாவா? கெத்செமனே தோட்டத்தில் அவனிடத்துல என்ன சொல்றாரு? கெத்செமனே தோட்டத்தில் அவங்கிட்ட என்ன சொல்றாரு? அது வேணாம். என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணுப்பா. எதுக்காக ஜெபம் பண்ண? எதுக்காக ஜெபம் பண்ண? அப்படி சொல்லல, அவர் நேரடியா சொன்னாரு. சேவல் 2 தடவை கூறதுக்கு முன்னாடி நீ என்ன 3 தடவை மறுதளிப்ப. மறுதளிப்பேன்னு சொல்லாதீங்க, 3 தடவை மிக தெளிவாய் சொல்றாரு இல்லையா? ஜெபம் பண்ணு, தூங்காத. நீ இந்த ராத்திரியில சேவல் 2 தரம் கூவும்,
ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்னை 3 தடவை மறுதளித்திருப்ப, அதனால ஜெபம் பண்ணு இல்லையா? ஏன்னா அவன் என்ன சொல்றான் பதில்? அதெல்லாம் இல்லை ஆண்டவரே, உம்மோடு கூட மரிப்பதானாலும் மரிப்பேன், ஆனா இந்த செயலை சொல்றானா செஞ்சானா? ஏன் ஜெபம் பண்ணல அதனால இல்லையா? ஜெபம் பண்ணல அதனால அப்படிதானே? இல்லை. பிலாத்து வீட்டில் ஏசாமி அடிக்கப்பட்டு மூஞ்சில காரி துப்பி தலையில் கண்ணை கட்டி கொட்டி எல்லாம் செஞ்சு, ஆறு நீ கடவுள் இல்லை சொல்லு இப்போ அப்படின்னு பரிகாசம் கேலி எல்லாம் பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணுறான் இவன்? வெளியில் அந்த பரிகாச கும்பலோட உட்காந்து என்ன செய்கிறான்? பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் எங்க உட்கார்ந்துருக்கிறா? என்ன செஞ்சான்? 3 தடவை எப்படி மறுதளிச்சான்? சத்தியமா நீ சொல்றது யாரு தெரியாது. 3ஆம் தடவை சொன்னது என்ன சொன்னா? சத்தியமா. உங்களுக்கு எனக்கு அந்த தைரியம் வருமா? வரும். இந்த வார்த்தையை கீழ்ப்படியாம அதில் செயல்படாம இருந்தா வரும். பேதுரு செஞ்சிருக்கிறானா? நீங்களும் நானும் யாரு? தேவனோடு கூட ட்ரைனிங் எடுத்து சாப்பிட்டு வளர்ந்த அவன் சொல்றான, நீங்க நானும் யாருங்க? முடியாதுன்னு சொல்லாதீங்க, அப்படி ஏமாத்திக்க வேண்டாம். அது பிசாசு குணம். ஏமாத்திக்காதீங்க, முடியும். இந்த வார்த்தைக்கு நாம கவனமா இல்லைன்னா செய்வோம். இன்னும் பெரிய விசுவாசம், இன்னும் பெரிய ஜெபம். மனுஷர்கள் நாம பாவ சுபாவத்தில் நான் நிறைந்த மனுஷர்கள். முடியாதுன்னு சொல்லாதீங்க, முடியும். முடியாதுன்னு சொன்னீங்கன்னா துணிகரம். செய்வோம். ஆண்டவருடைய தயவு தாட்சணை இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாது. எப்படி முடியும்ன்றீங்க? முடியாது. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக படிக்கிறது இல்லை, மனப்பாடம் பண்றது இல்லை, அனுபவபூர்வமாய் இருக்கும் பொழுதுதான் அவரோடு கூட நாம் ஜீவிக்க முடியும். அவருக்கு பிரியமான வாழ்க்கையை செய்ய முடியும். பேதுரு செஞ்சிருக்கிறான். முடியாதுங்க. அப்ப பேதுருவோட ஒரு உன்னதமான வாழ்க்கையை நம்ம செஞ்சிட்டோமா? இல்ல. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்ந்தா சத்தியமா தெரியாதுன்றான். யாருக்கிட்ட? சின்ன பொண்ணு தண்ணி குடம் எடுத்துட்டு வர அந்த சின்ன பொண்ணுகிட்ட பயம். சொல்றான், ஐயோ நீ சொல்றது யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. உள்ளார உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அதை பார்க்கறதுக்கு தான் இவன் உட்கார்ந்துருக்கிறான். என் தேவன் அடிக்கப்படுறாரு, என் தேவன் சித்திரவதை பண்றாங்க, என் தேவனை அவமானப்படுத்துறாங்க. அன்பு பாசம் இவைகளால் நிரம்பி உண்மையான பக்தனாய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் சும்மா உட்கார்ந்துடல, அவர் பேர்ல அன்பும் பாசமும் நிறைந்தவனா உட்கார்ந்துருக்கிறான். அதனாலதான் 11 பேர் எங்கேயோ 10 பேர் எங்கேயோ ஓடிட்டாங்க. இவன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனுடைய விசுவாசமும் அவனுடைய அன்பும் அவனுடைய பாசமும் உன்னதமாய் இருந்தது. ஆனாலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்ந்ததினாலே அவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று. உலகத்தின் பயமும் அவனை பிடித்துக் கொண்டது. அதனால் துணிகரத்தோடு இருதய கடினத்தன்மையோடு நீ சொல்றது யாரு எனக்கு தெரியல.
நீ சொல்ற மனுஷன் எனக்கு யாரும் தெரியல. ஆமாம் தானே? அதானே உண்மை, அதானே சத்தியம். 2 பேர் 8:57 3. மார்த்தாள் ஏசாண்டவரே அவங்க வீட்டுக்கு போகிறாரு. என்ன செய்கிறாங்க? மார்த்தாளே ரொம்ப பிஸி அடுப்பங்கரில். என் தேவனை அன்பா போஷிக்கணும். மரியாள் மார்த்தா ஓடியாரா. என்ன ஆண்டவரே, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அவ்வளோ இருந்தது. அதனால உரிமையோட ரொம்ப சகஜமாக மார்த்தா, என்ன ஆண்டவரே உமக்கு இறக்கம் இல்லையா? பாருங்க எவ்வளோ ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். நமக்கும் ஆண்டவர் அந்த ஸ்லாக்கியம் கொடுத்துருக்கிறார். நாம் அந்த ஒரு வாழ்க்கையை செய்தோம்னா அவருடைய சமூகத்தில் போய், என்ன ஆண்டவரே என்னை பார்க்கலையா நீர்? நான் இப்படி இருக்கிறேன், என்ன ஆண்டவரே? ஏன் சகஜமாக அவர்கிட்ட கேட்க முடியும். அந்த உரிமை இருக்கு. மார்த்தாளுக்கு இருக்கிற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா? மார்த்தா கேட்டால, நம்ம கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்குற, என்ன ஆண்டவரே உமக்கு இறக்கம் இல்லை? நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவன் இப்படி உக்காந்துக்கிறார, திட்டி அனுப்புங்க, எனக்கு அந்த ஒட்டாசை பண்ணோம். நம்ம சொல்கிறோமா வீட்டில் அக்கா தங்கச்சி இருந்தா, மருமக நாத்தனார் மாமியார் இருந்தா சொல்கிறோமா? என்ன உனக்கு எவ்வளோ சொல்கிறோம். நான் அதை சொல்ல விரும்பல. நடக்குது இல்லையா? அதுதான் இங்கே நடக்குது. யார்? ஏசாமியை வச்சுக்கிட்டு இறக்கப்பட்டாரா? கவலைப்பட்டாரா? அடபோமா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படி சொல்லலை. ஆனால் அதான் அர்த்தம். வேலையை பார்த்துன்னு போமா. மார்த்தாளே என்னன்றாரு? நீ அநேகத்தை குறித்து கவலைப்படுற. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கொண்டா. வேலையை பார்த்துன்னு போமா. நான் உன்னை கேட்டேன், எனக்கு நல்லா சாப்பாடு போடு, என்னை நல்லா கவனிச்சுக்க நான் கேட்டேன். நீ வந்து உட்காந்துன்னா எனக்கு சந்தோஷம். நான் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் போனாலும் நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருப்பேன். நீ அதில் போயிருந்தனா அதில் என்ன இருக்கு? போ, உன் வேலையை பாரு. இவா என்னை நேசிக்கிறா, என் பேர்ல அன்பு கூறுகிறா, என்னை முழுமையாய் முழு இருதயத்தோடு கூட நேசிக்கிறா. வந்து உட்கார்ந்துருக்கிறா. உட்கார்ந்தது மாத்திரல, நித்திய காலத்திற்கும் அவளை விட்டு எடுபடாத நல்ல பங்கை சரி. அதனால என்ன பெரிய லாபம்? இப்போ நானும் தான் ஆலயத்துக்கு போகிறேன், நானும் தான் டெய்லி ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறேன், நானும் தான் வேதத்தை படிக்கிறேன், நான் ஜபம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, உபவாச ஜபம் கூட பண்ணுறேன், முழு ராத்திரி ஜபம் பண்ணுறேன், நான் எவ்வளோ செய்கிறேன். இன்னும் பெருசு அது. இன்னும் எனக்கு லாபம் கிடைச்சது. நான் என்ன அப்படி 4 பங்களா வீடு கட்டிட்டேன், நான் என்ன அப்படி சுகமாக ஜீவிச்சிட்டேன், என் கஷ்டம் என்னோட தானே இருக்குது. இதனால பெரிய என்ன லாபம்? இப்போ என்ன அதை பெருசா சொல்றீங்க இல்லையா? அதான கேள்வி, அதான பிரச்சனை. அப்படிதானே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு. ஆமாங்களா? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அதோடு நிறுத்தினாரா? என்ன சொல்றாரு?
அந்த மார்த்தாள் மரியாள் அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெத்தானி ஊரில் அந்த மனுஷன் வீட்டில் இருக்கும் பொழுதே என்ன பண்ணுறா தைலத்தை உடைச்சி பாதத்தில் ஒரு பகுதி இருக்கு, அவ தலையில் ஊற்றி அபிஷேகம் பாதத்தில் ஊற்றுற மரியாளே பல ஆவிகளால் பிடிக்கப்பட்ட தேவனால் சுகமடைந்த மரியாள். இந்த மரியாள் இயேசுவனுடைய அந்த லாசரு சீஷனுடைய சகோதரி மரியாள். தலையில் ஊற்றி என்ன பண்ணுறா? அபிஷேகம் பண்ணுறா இல்லையா? இங்கே அப்படியே யோசித்து பாருங்க. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவாரா? மனுஷன், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், உன்னதமான கர்த்தர், ஒரு மனுஷன் அபிஷேகம் செய்ய முடியுமா? நினைச்சு பார்க்க முடியுமா? நடந்திருக்கு. இல்லையா? ஒரு சாதாரண மனுஷன் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, என்ன பெரிய லாபம் கண்டுட்டேன். தேவாதி தேவனை அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் ஒரு சாதாரண மனுஷிக்கு அங்கே இடம் கிடைத்தது. அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் வேத புத்தகம் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் எந்த நேரத்திலையும் யாரும் இந்த செயலை செய்ததில்லை, மரியாளை தவிர்த்து. இல்லையா? என்ன பெருசா லாபம் கண்டுட்டேன். சாதாரண ஒரு மனுஷி தேவாதி தேவனை அபிஷேகம் செய்யக்கூடிய நிலைக்கு அவர் தான் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுவார். அவருக்கு தான் அந்த தகுதி இருக்குது. ஆனால் அப்பேற்பட்டவளை ஒரு சாதாரண மனுஷி அபிஷேகம் செய்யக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைத்ததுன்னா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இங்க சொன்னது சாதாரணமா தெரியுது, நடந்தது மகா பயங்கரம். எனக்கு இன்னும் லாபம் கிடைச்சது, இன்னும் கண்டுட்டேன், எனக்கு இன்னும் அப்படி நான் அனுபவிச்சிட்டேன். நீங்க உண்மையா செய்யும் பொழுது இது கிடைக்குது. நேற்றும் இன்றும் என்றும் மரியாளின் தேவன் நம் தேவன். அந்த விசுவாசம் இல்லையா? மரியாளின் தேவன். அப்ப நாம அவர் அபிஷேகம் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஒன்றும் இல்லை, உங்க பாஸ்டர் சகோதரிகள் ஒருத்தரங்க பார்த்து இனிமே ஒவ்வொரு வாரமும் விமென்ஸ் ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும், நீங்கள் தான் அதை நடத்த போகிறீங்க, நீங்கள் தான் போதிக்க போகிறீங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம். பாஸ்டர் என்னை நம்பி இந்த பொறுப்பு கொடுத்துருக்கிறார். கால் இங்கே இருக்காது, அங்கே இருக்கும். ஆமாம் தானே? எவ்வளோ பெரிய பொறுப்பு. ஒரு பெண்கள் கூட்டத்தை நான் முதன்மையாக இருந்து முழு பொறுப்பாக இருந்து நடத்துவதற்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கு, எனக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கு. தேவன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். தேவன் என்னை அந்த உதவிக்கு உயர்த்திருக்கிறார். நினைப்போமா மாட்டோமா? சந்தோஷப்படுவோமா மாட்டோமா? இந்த ஒரு சாதாரண காரியத்திற்கு அவரையே அபிஷேகம் பண்றதுன்னா
பாஸ்டர்ட்டே வந்து நம்ம சொல்லுவோம், ஐயா மரியாதை கனம் இருக்கும், ஆனாலும் என்ன ஐயா எனக்கு ஆண்டவர் பெரிய காரியம் செஞ்சிருக்கிறார். சொல்லுவோமா மாட்டோமா? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்ந்த 2 பேரும் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள். அதுதான் இங்க முக்கியம். 2 பேரும் கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், தேவ பயம் நிறைந்தவர்கள். தேவனே அவர்களை கனப்படுத்துகிறார், மரியாதைப்படுத்துகிறார், உயர்த்துகிறார். கடைசி வரைக்கும் லோத்தை விடல, காப்பாத்தினாரு இல்லையா? ஆகையினால 2 பேரும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா அந்த வார்த்தை முழுமையாய் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாதது நிமித்தமாக அவர்களை தேவனை அவர்கள் துக்கப்படுத்திட்டாங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அவங்கிட்ட பேசத்துக்கே விருப்பப்படல. அவனுக்கு இருக்கிற நிலைமையே அவங்ககிட்ட சொல்லத்துக்கு முடியல. வருத்தப்படுறாரு, காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, ஆனால் நேராக அங்கே சொல்ல மாட்டேங்கிறாரு. எவ்வளோ நிர்பந்தமான வாழ்க்கை பாருங்க. நம்ம அம்மா நம்மளை குறித்து அன்பாக பாசமாக இருக்கிறாங்க. எந்த தாயும் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் அந்த தாய் தன்னுடைய சொந்த மகன்கிட்டையோ மகளுக்கிட்டேயோ நேராக பேச முடியாமல் அப்பா மூலமாகவோ அண்ணன் தம்பி மூலமாகவோ வேறே ஒருவர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறே ஒருவர் மூலமாக அந்த காரியத்தை பகிர்ந்து கொள்கிறாங்கன்னா அது ஒரு விதத்தில் சந்தோஷமாகவும் அவர்களுடைய அன்பு பாசத்தை உணர்ந்தாலும் உடனடியாக அந்த பையனோ பொண்ணோ என்ன நினைப்பாங்க, ஏன் என் அம்மா என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா, ஏன் என் அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்களா, அது ஏன் வேற ஒருத்தவருமா, கூட பிறந்த தம்பி தான், கூட பிறந்த தங்கச்சி தான், கூட பிறந்த அண்ணன் தான், சொந்த அப்பா தான், ஆனாலும் அவங்க கேட்கிற கேள்வி என்ன, ஏன் என்கிட்ட நேரா பேசல, என் தாய் என்னை அவ்வளவு தூரத்துக்கு வெறுப்பதற்கு காரணம் என்ன? அங்க உண்மையான வெறுப்பு இல்ல, மனதில் கொஞ்சம் வலி. எந்த தாயும் எந்த பிள்ளையும் வெறுக்க மாட்டாங்க. அது எப்பேற்பட்ட கொடூரமான மோசமான பிள்ளையா இருந்தாலும் வெறுக்க மாட்டாங்க. தாய் அன்பு, தகப்பன் அன்பு மகா உன்னதமானது. அதுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனா அந்த தாய் தன்னிடத்தில் நேரா பேசாமல் இருக்கும் பொழுது அந்த பிள்ளையுடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க? அப்போ என் தாய்க்கு என் பேர்ல அவ்வளவு என்ன கோபம், அவ்வளவு என்ன வெறுப்பு, ஏன் என்னை ஏன் நேசிக்க மாட்டேன்றாங்க? வருதா இல்லையா? நினைக்கிறோமா இல்லையா? இங்க அவர் செய்கிறாரு, அவனை நேசிக்கிறார், அவனை காப்பாற்ற விரும்புகிறார், நேரா சொல்ல மாட்டேங்கிறாரு. சித்தப்பா கிட்ட போய் சொல்றாரு, சித்தப்பா கிட்ட போய் சொல்றாரு, எப்பா அழிக்க போறேன். நிர்பந்தமான நிலைமை பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அளவில்லா துக்கம், அளவில்லா பிரச்சனை, கடன் தொல்லை, பிள்ளைகளால் கணவனால பிரச்சனை, ஒரு பயங்கரமான வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, ஒடுக்கப்பட்ட வாழ்க்கை, பலவிதமான ஒடுக்கங்கள், பலர் பல விதத்தில் நிந்தைகள், எல்லா விதமான இப்படிப்பட்ட வாழ்க்கையில ஜீவிக்கிறோம். அவரோட ஜெபிக்கிறோம், அவர் பேச மாட்டேங்கிறாரு, அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்பேற்பட்ட நிர்பந்தமான வாழ்க்கை. அவர் பேசணும்னு விரும்புறாரு, ஆசையா இருக்கிறாரு. ஏன்னா இந்த வார்த்தையில நம்ம கவனமா இல்லை, தெளிவா இல்லை, கீழ்ப்படியல. ஆகையினால நம் பேர்ல அன்பா இருக்கிறார், கருசனாயா இருக்கிறார், ஆனால் பேச மாட்டேங்கிறார். பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல்
இப்போ அடுத்த சர்வீஸில் நான் இதையே குறித்து தான் பேச போகிறேன். வேற இந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. இந்த வசனம் முடியுது, எப்படி முடியுது? எதில் முடியுது? எப்படி முடியுது? கமா. கமால முடியுதா, ஃபுல் ஸ்டாப்பில் முடியுதா? முக்கியம். வேத வசனத்தை படிக்கும் பொழுது வார்த்தைகள் மாத்திரமல்ல, புள்ளி கமாவையும் கவனமாக படிக்கணும். ஏன்னா கமா என்ன பண்ணுது? அடுத்த வசனத்தை இணைக்குது. ஆகையினால அந்த கமாவை பார்த்து கவனமாக படித்தோம்னா இதோட நிறுத்தாம அடுத்ததையும் சேர்த்து படித்து அதை முழுமையாய் புரிந்து கொண்டு அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை செய்வோம். இல்லையா? வேதத்தை படிப்பது அவ்வளவு கவனம் தேவை. இது நாவல் இல்லை, கதை புஸ்தகம் இல்லை, பாட புஸ்தகம் இல்லை, ஏதோ நம்ம பிழைப்புக்கு இருக்கிற புஸ்தகம் இல்லை. இது ஆவிக்குரிய புஸ்தகம், நித்திய ஜீவன் உடைய புஸ்தகம். இந்த புஸ்தகம் மிக மிக கவனமாய் படிக்க வேண்டும். இந்த வசனம் கமால முடிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்த வசனம் இதோட இணைந்தது நான் பேச போகிறேன். ஆகையினால இப்போது டைமு ஆமாம் 9:15 ஆயிடுச்சு, முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் ரொம்ப பேசணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா அவ்வளவு இருக்குது, ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. ஆனால் எனக்கு டைம் பத்தாதனால குறைஞ்சிருப்பேன். ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆத்மாவுக்கு நிச்சயமாக இது ஆசீர்வாதம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆகையினால இதில் கவனமாக இருங்க. பேதுரு போலவோ லோத்துவை போலவோ இல்லாதபடிக்கு மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அவருடைய அந்த விலையேறப்பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாக நாம் ஜீவிப்போம். சரிங்களா?